ஹாய்! வெல்கம் டூ கல்பனா உமாபதி சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு லாங் டிரைவ் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஈசிஆர் வரைக்கும் வந்திருக்கோம். பீச்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது நான் ஒரு இடத்த பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அங்கே வந்துட்டு ஒரு விசேஷமான பொருள் ஒன்று வாங்கினேன். அந்த விசேஷமான என்ன பொருள் நான் வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. பீச்சிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் நான் தற்செயலில் தான் நான் அந்த கடையை பார்த்தேன். எனக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கடைக்கு போகாமல் இருக்க முடியல. அது என்ன கடைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடைய பார்த்துட்டு வண்டிய நிறுத்தாம போக முடியல. உள்ள போயிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் கணேஷா, அதாவது ரிலாக்ஸ் கணேஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. சரி பார்க்கலாம் உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நெறைய கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் என்ன வீடியோ எடுக்கறது, நான் என்ன வாங்குறதுன்னு தெரியல. அவ்ளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நெறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஒண்ணு ஒண்ணு அவ்ளோ கண்ணுக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு எத வாங்குறதுன்னே தெரியல. அவ்ளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இந்த கடையில. ரொம்ப வெயிட்டா இருக்காரு. ரிலாக்ஸ் தான். இவர செலக்ஷன் பண்ணோம். ஆனா வந்துட்டு அவர் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்காரு. அதனால எனக்கு வந்துட்டு டிவி யூனிட்ல நான் வைக்கிறதுனால, எனக்கு அவ்ளோ வெயிட் நான் வைக்க முடியாது. நான் அப்படியே சும்மா பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னொன்னு ஒண்ணு செலக்ஷன் பண்ணாரு. அது பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு என் மைண்ட்ல என்ன இருந்ததோ, அது அப்படியே எனக்கு கிடைச்ச மாரி இருந்தது. இவர பார்த்தோனே அவ்ளோ அழகா சூப்பரா இருந்தாரு. யாரு? அவர் கியூட்டா இருக்காரு. நீ வச்சிருக்காரு. வெயிட்டும் பெருசா இல்லைல்ல. கீழே கூட வைக்கலாம், புத்தராண்ட கூட வைக்கலாம். இன்னும் அட்ராக்ஷனா தெரிவாரு. ஒரு வழியாக செலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என் ஹஸ்பண்ட் இன்னொன்று செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு குழந்தையா இருக்காரு. கவுத்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ அகலம் இருக்கா?
இவர் கரெக்டா இருப்பாரு. அதாவது யார் வரவங்க முதல்ல பார்த்த உடனே சிரிப்பாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன டென்ஷனா இருந்தாலும் மறந்து சிரிப்பாங்க. ஒண்ணு அந்த மாதிரி பண்ணணும். இல்ல இல்ல, யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுதான். இங்க இருந்து டக்குன்னு அதான் காலி ஆயிடும் எனக்கு. நீ 2 பீஸ்ல 2மே கொடுத்துருக்காங்க. ஒரு வழியா 2 விநாயகர்ல ஒரு விநாயகரை செலெக்ஷன் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த 2 விநாயகர்ல எந்த விநாயகர் பிடிச்சிருந்தாருன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் ஒரு ஹேங்கிங் பில்லும் அங்கே வாங்கிட்டேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.